எல்லாமே பியூர் வெஜிடேரியன் தான். ஒரு கேரட் அல்வா, ஒரு 65, அந்த காலிஃப்ளவர் 65, அதில் அப்புறம் வந்து வெஜிடபிள் பிரியாணி, குருமா, சாதம், சாம்பார், கதம்ப சாம்பார், காரக்குழம்பு, ரசம், அப்பளம், சிப்ஸு, அப்புறம் ஸ்வீட்டு வந்து பாயசம் வந்து அடப்பிரதமன் பாய். மொத்தம் சிம்பிளாக தான் செய்கிறாங்க அவங்க. கதம்பன்னா எல்லா காயும் போட்டுறது. 3500 பேருக்கு செஞ்சு 3000. அது ஹோட்டலில் தான். நாங்கள் வந்து அவங்க மூலியமாக தான் வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து அவங்கள தான் கேட்கோம். அதெல்லாம் ஆரம்பத்தில் வந்து ஒரு முதல்ல செக் பண்ணாங்க, ட்ரையல் கொடுத்தாங்க. அதில் ஓகே ஆகி தான் நாங்கள் செலக்ட் பண்ணிடுறோம். இன்னும் நிறைய இருக்கு ஐட்டம். இங்கே வந்து கல்யாண சாப்பாடு வேற, இது வேற. ஆனால் இவர் எல்லாமே சிம்பிளாக செய்யணும். ஆர்டினரியாக வந்து சிம்பிள்னா ஒரு முகூர்த்த சாப்பாடு மாதிரி நமக்கு பண்ணியிருக்கு. வடை பாயசத்தோடு பண்ணுறோம். வடை பாயசம், இதெல்லாம் காலிஃப்ளவரு பக்கோடா எல்லாமே சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருக்கு. காயெல்லாம் வெஜிடபிள் பிரியாணி, பூரி போடுறோம். அதுக்கப்புறம் சாதம், சாம்பார், காரக்குழம்பு, ரசம், மோர், ஊறுகாய், அப்புறம் அடப்பிரதமன், இது எல்லாமே பண்ணுறோம். அது கேரளாவில் ஸ்பெஷலிஸ்ட் பாயசம். நம்ம அது ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணணும்னு சொல்லி அடப்பிரதமன் தான் கேட்டாங்க. அது எல்லாராலையும் செய்ய முடியாது. அது சில பேருக்கு தான் தெரியும். அந்த உருளியில் பண்ணுறது, அந்த அடப்பிரதமன்றது உருளியில் பண்ணுறது கேரளாவில் ஸ்பெஷலிஸ்ட். கேரளா மெனுவில் வந்து ஸ்வீட் யாரும் கல்யாணத்துக்கு போட மாட்டாங்க. 3 பாயசம் போடுவாங்க. அடப்பிரதமன், சக்கப்பிரதமன், பாலாட பிரதமன்னு. அவங்களுக்கு ஸ்வீட்டு நம்மள மாதிரி ஸ்வீட்டாக கொடுக்க மாட்டாங்க. 3 பாயசம் வைப்பாங்க. அந்த பாயசம் கேட்டாங்க. அதை நம்ம ட்ரையல் கொடுத்து அதுக்கப்புறம் ஓகே பண்ண பிற்பாடு இந்த அடப்பிரதமன். அவங்களும் ஏதாவது ஒரு வித்தியாசமா செய்யணும்னு சொல்லி அடப்பிரதமன் செலக்ட் பண்ணாங்க. சமையல் கலைஞர் 50 பேர், 200 பேர் சப்ளையர். அட் அ டைம்ல 800 பேருக்கு டைனிங் ஹால் கெப்பாசிட்டி. எல்லாமே சிட்டிங் தான், நோ பஃபே, ஆல் சிட்டிங். ஒரு டைமுக்கு 800 பேர் சாப்பிடலாம். 4 பந்தியில் முடிச்சிடுறோம். 3200 பேருக்கு வந்துடும் 4 பந்தியில். சேகர் குமார்.